அன்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலகா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலகா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக விழிப்புணர்வு குழு அட்மின். இன்னைக்கு பதிவு செய்யக்கூடிய தேதி 21/9/2022. பதிவு செய்யக்கூடிய நேரம் 7:25 காலை 7:25 பதிவு பண்ணிட்டுருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளுடைய தொடர்ந்து என்னுடைய வாட்ஸ்அப் குழு பயணித்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும், என்னுடைய யூடியூப் சேனல் பயணித்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும், மற்றும் என்னுடைய ஃபேஸ்புக் குழுவில் ஜண்டா முண்டா ஓம் சக்தி சிவன் யமன் ஜாலகா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மாந்திரிக விழிப்புணர்வு, ஸோ இந்த ஃபேஸ்புக் ஐடியில் பயணித்து கொண்டிருக்க அனைத்து ஆன்மீக நல்ல உள்ளங்களுக்கும் அடியனின் காலை வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த போலி மந்திரவாதி அப்படின்னு சொல்லி நான் அடையாளப்படுத்தின அந்த நவசக்தியை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு தேதி 21/9 இல்லையா? இன்னைக்கு 13 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கான். அதாவது என்னன்னா, இந்த நாதேரியுடைய வம்சத்துக்கு கர்மம் நவசக்தியிடம் மாட்டிக்கொண்டது அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்கான். சுடுகாட்டில் கிடக்கிற மூதேவி ஜாலகா வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான். ஜாலகாவுக்கு அடியில் வச்சாம் பாரு சூனியம், அதான் நவசக்தி அப்படின்னு போட்டிருக்கான். நவசக்திக்கு ஒரு சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நன்றியை தான் சொல்லணும். ஏன்னா என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது நவசக்தி. அதுக்காக ஃபஸ்ட்டு நவசக்திக்கு ஒரு வணக்கம். இன்னைக்கு இணையதளத்தில் இவ்வளோ தூரமாக கிடுக்கிடுன்னு நான் நல்லா வளர்ந்து இன்னைக்கு இவ்வளோ பேர், நிறைய புகழ், எனக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு அடையாள சின்னத்தை ஏற்படுத்தி கொடுத்த நவசக்தி ஐட்டம் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு காலைக்கண் வணக்கம். இருந்தாலும் அவன் பேசிட்டானுங்கிறதுக்காக அவன் குருநாதர் ஆக முடியாது, ஆன்மீகம் ஆக முடியாது, மாந்திரிகம் ஆக முடியாது. ஏன்னா நவசக்தி, திருப்பூரை சேர்ந்த நவசக்தி என்றவன் ஒரு படு முட்டாள். அவனுக்கு ஆன்மீகமும் தெரியாது, மாந்திரிகமும் தெரியாது. அதனால அவனை நம்ம குருவாகவும் அல்லது ஆன்மீகமாகவும் ஒரு மாந்திரிகமாகவும் ஏற்றுக்க முடியாது. இதை நான் என்ன சொல்றேன்னா, நவசக்திக்கு ஒரு விஷயம், இது நவசக்திக்கு ஒரு பதிவு வச்சுக்கேன். ஏன் நவசக்தி, நான் உன்னை கிட்டத்தட்ட அதாவது 2020 இருந்து உன்னை நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படி? 2020 9வது மாதம் 8ஆம் மாதமே உன்னை பிடிச்சிட்டேன். ஆனால் உனக்கு கொடுத்த கால டைமு 9ஆம் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து நான் கொடுத்துருக்கேன். அதுலெல்லாம் இருந்து இன்னைக்கு விவாதமணிக்கு வாடாமத்துக்கு பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டு இன்னைக்கு நவசக்தி கர்மாவா? டேய், உன் கர்மா தான்டா என்கிட்ட மாட்டிச்சு பரதேசி. உன் கர்மா என்கிட்ட மாட்டிச்சு. அப்படி நவசக்தி என்ன நவசக்தி விவாதம் அடிக்க ஜெயிச்சிட்டியா? விவாதம் அடிக்க ஜெயிச்சிட்டியா பரதேசி? விவாதம் அடிக்க வந்துட்டியா? நான் என்ன கேட்குறேன், நீ நவசக்தி ஆன்மீகம் என்ன? கொண்டக்க ஆன்மீகம், கொட்ட ஆன்மீகம் என்னடா ஆன்மீகம்? நீ பொண்டாட்டியை கூட்டி கொடுத்தோம்னா நீ ஆன்மீகவாதியா? நல்ல பொதுமக்கள் எல்லாமே யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயத்தை யோசிங்க. நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நான் சொல்றேன், டேய் நீ ஒரு ஆன்மீகவாதி இருந்தா என்கிட்ட விவாதம் அடிக்க வாடா, நீ மந்திரவாதி இருந்தா என்கிட்ட மந்திரத்துல விளக்கத்தை சொல்லு, பொருளை சொல்லுன்னு கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கான் பாருங்க. விளக்குக்கு விளக்கம் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். எப்பா சூலாயுதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்றான்னு கேட்டதுக்கு, சூலாயுதத்துக்கு விட்டுட்டு விளக்குக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், இப்ப சொல்றேன் நவசக்தி இப்ப சொல்றேன். நான் சொல்றேன்னா, ஆணும் பெண்ணும் உடல் வைக்கும் போது அதுல ரத்தம் வருதான், அந்த ரத்தத்துக்கு சாப்பிட அம்மானி வருதான். இந்த பாயிண்ட் ஜாலக்கானா கேட்டினா பிடிச்சிக்கிட்டு, சரிடா அப்பா அம்மானிச்சு வருதுன்னா அப்ப எப்படின்னு கேட்டா, என் பொண்டாட்டி சுமதிக்கும் ரத்தம் வந்துச்சு. இந்த மாதிரி ஆன்மீகவாதி எல்லாம் இன்னும் உலகத்தில் இருக்கிறதா செய்றாங்க. இவன் ஆன்மீக பயிற்சி வரையா என்ன வேண்டாத்துக்கு பிள்ளைய பத்து விரும்ப என் பேர் வச்சுக்கிறாரு அவனுடைய ஆன்மீகம். இது நவசக்தி நவசக்தி உங்க கர்மா நவசக்தி மாட்டிச்சுங்கிறான். நல்லா யோசிச்சு வர நவசக்தி ஐட்டமாமா, உன் கர்மா தான் இங்க என்கிட்ட மாட்டிச்சு. அதாவது நீ இந்த இடத்துல எத்தனையோ பேர் நீ பேசியிருக்கலாம், ஆனா அவனெல்லாம் உன்னை விட்டானோ? நான் உன்னை விட்டனா பத்தியா? விட மாட்டேன்டி. நீ எங்க வேணாலும் விட மாட்டேன். நீ உடனே நீ வாட்ஸ்அப் குழு ஒரு குழு பத்தியா, கடவுள் எப்படிலாம் உனக்கு படி வந்துட்டான்னு
பொதுமக்கள்கிட்ட இந்த விஷயம் சொல்ற பொதுமக்களே எல்லாம் கேளுங்க. நவசக்தியுடைய குருநாதர் அதாவது ராஜபாளி மகேஷ் அந்த பரதேசி ஒரு குரூப் அட்மின். நவசக்தியினுடைய சிசியனா கணேஷ் மூர்த்தி சொல்லி கோயம்புத்தூர்ல அவர் வந்து தேவடையில பிறந்தவர் ரொம்ப பச்சை தேவடை பையன். நவசக்தி அம்மா ஊரெல்லாம் மேஞ்சி ஒரு அடையாளப்புள்ள வடநாட்டில் பெற்று போட்டால அது மாதிரி அவன் தேவடைய புள்ள இவனெல்லாம் குரூப் ஆரம்பிச்சு குரூப்ல தேவையில்ல யாப்பதிக்கு உள்ளார போட்டு நான் குரூப்புக்குள்ள போய் இன்னும் குரூப் ஃபேஸ்புக் லிங்க்ல போடணும்ல ஃபேஸ்புக்கில் போட்டானுங்க. ஃபேஸ்புக்கில் உள்ளார போட்டேன். கடைசியில் போயிட்டு உள்ள பார்த்தா நான் காட்டில் அந்த நான் கணேஷ் மூர்த்திங்கிற அந்த தேவைய பையன் துண்டகான துணியை தைச்சு ஓட்டான். இதுல நவசக்தி அதுக்கு மேல அந்த ஊரையே ஓத்தமோ ஒரே ஓட்டம் ஒக்கனோட குழுவிட்ட ஓட்டானு உள்ள ஜலக்கா பயம் பயம்டா குழு விட்டு தெரிச்சு ஓட்டானுங்க. அதுல ஒரு 5-6 பேர் என் கிட்ட ஒரு 10 பேர் அட்மின் இந்த பரதேசி எல்லாத்துக்கும் போயிடுச்சு. எல்லாத்துக்கும் அடிச்சு ரெக்கார்டு பத்திரமா இருக்குது என்கிட்ட. எல்லாத்துக்கும் ஃபோன் அடிச்சு அவங்ககிட்ட என்னென்ன டீட்டெயிலுங்க எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு அவன் ஒரே சொல்கிறான், ஐயா சாமி எனக்கு நவசக்தி எனக்கு அதுக்கு அந்த சம்மந்தம் இல்லை நான் வெளியே போகிறேன். நல்லா அவன் அட்மிட் வெளியே போட்டான். ஒருத்த மட்டும் அட்மினாக இருந்தான் ராஜபாளையத்து மகேஷ்ன்னு சொல்லி. அவன் என்ன பண்ணிட்டான் கடைசி வரையும் குழு பார்த்தலான்னு சொல்லி அவன் குழு லிங்க்கில் ஓப்பன் வச்சு எல்லாரும் உள்ள வரோம் வெளியே வரோம்னாங்க. வச்சு வண்டியா நவசக்தி போண்டாட்டி எவன்கிட்ட போனா எவன்கிட்ட படுத்த எவன்கிட்ட காலை வச்சு எவன் எப்படிலாம் செஞ்சிடும் எல்லா டீட்டெயிலும் அதை பதிவு பண்ண. நல்ல ஒரு மனுஷன் தான் தூக்கு போட்டு செத்துருப்பான். நான் செஞ்சு தேடுதான் தேடுறான் என் குழு. ஏய் பரதேசி என் பேர் ஒரிஜினல் பேரு ரவிக்குமாரடா பண்ணி. என் பேர் ஒரிஜினல் பேர் ரவிக்குமாரடோ நீ ரவி வச்சிருக்கியா? அச்சோ இவ்வளவு நல்லா இதெல்லாம் சொல்லிட்டு கிடந்தியா? ஏண்டா படிக்காத முட்டாள் பொண்டாட்டியை கூட்டி கொடுத்து திங்கிற நீ எல்லாம் ஆன்மீகம் என்ன வித்தையை கத்துக்கிட்டோம் நாங்க எப்படி இருப்போம்? இல்ல வித்தையை கத்துட்டு நாளா எப்படி இருப்பேன் சொல்லு பாப்பா. நான் முட்டாளா இல்ல ஒண்ணுமே முட்டாளா பொண்டாட்டி கூட்டி கொடுத்து ஓத்தி அவன் போய் வேலை செஞ்சுட்டு தோத்து சாப்பிட்டாரான். இவன் வந்து வீட்டுல வாங்க அந்த கலர் கேட்ட மந்திரவாதியா அடிச்சனா அடி மந்திரவாதியா இல்ல தெரியாம கேட்கிறேன். இல்ல என்னங்கடா போலி மந்திரவாதின்னு உன்னை எவ்வளவு அழகா அடையாளப்படுத்தி வச்சிருக்கேன் நவசக்தி தெரியல. இது சொல்றான் நான் வந்து ஜாலக்கா வந்து போலி மந்திரவாதின்னு அடையாளப்படுத்திட்டான். யாரு நீயா? டேய் இணையதள மக்கள் தெரியுடா யாரும் போலின்னு. நான் போலியா? சரி சரி ரைட் ரைட் ரைட். ஆமா ஆமா நண்பர்களே சொல்றான். ஆமா நான் போலியான்னு நான் ஏன்டா உன்னை விவாதம் பண்ணி கூப்பிடுறேன்? விவாதம் பண்ணி வந்து குட்டு உடஞ்சிருந்தா வர மாட்டேங்கிறேன். ஐயோ விவாதம் பண்ணி போட்டா எசக்கு பஸ்கா கேள்வி கப்பான் ஜாலக்கா எல்லாரும் சொல்லுவாங்களே டாய் விவாதம் பண்ணி போட போட ஏன் ஜாலக்கா கேள்வி மேல கேள்வி கப்பான்டா. எதுக்கு இருந்தாலும் பொருள் சொல்லு விளக்கம் சொல்லு பொருள் சொல்லு விளக்கம் சொல்லு. என்ன பொருள் சொல்றது? ஓம் எங்கடா ஓம உடம்புல தான் இருக்கு அப்படின்னா. ஓம் உடம்புல தான் இருக்கா? எங்கடா இருக்கு உடம்புல? அது உடம்புல ஓடுது முடியாது. இது வந்து நவசக்தியோட பதிவுங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா கேட்டுங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது இல்லாமல் நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்ல போய் தமிழில் மாந்திரிக விழிப்புணர்வு நடிங்க. தமிழில் கிளீனாக வரும். இந்த போலி மந்திரவாதிகளை தூர் வாருவதை களை எடுப்பது என்னுடைய வேலைகள். அதை பற்றி கோர்ட்டு ஜெயிலுக்கு போனால் நம்ம கவலைப்படப்படுறோம். ஏன்னா நவசக்தி ஆரம்பிச்சு பற்றி நாங்கள் வந்து எங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுங்கன்னா என் மேல் தான் புகார் கொடுத்து சொல்லி ஊர் மக்கள் எல்லாத்தையும் பிடிச்சி கும்பிட்டு கிடந்தான். ஒருத்த கூட புகார் கொடுக்கல. அம்மா சாமி எனக்கு யாராவது புகார் கொடுங்க ஜாலக்கா மேல. வீட்டுக்கு வந்த ஒரு பொம்பளையிட்ட கூட்டு போய் ஜாக்கெட்டு கிச்சிட்டு போய் ஜாலக்கா மேல கேஸ் கொடுங்கன்னு சொல்றது. ஏண்டா நீ தான் முட்டாள் அவங்களுமா முட்டாளு? அவங்க எவ்வளவு சூதமா அடிச்சு விட்டாங்க ஒரு உனக்கு வேசு இல்ல எவ்வளவு டெக்னிக்கா காய்ச்சி விட்டாங்க. அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலைங்க. சரி ரைட்டு விட்டுருங்க. இவன் போய் ஒருத்தவங்க சாமி கேட்க போனவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஜாலக்காடு கையை இது ஜாக்கெட்டு கீச்சிக்கிங்க கீச்சிட்டு போய் எனக்கு போய் கேஸ் கொடுங்க அப்படின்னா
அதுக்கு ஏன்டா நான் உன் பொண்டாட்டி வேலை செஞ்சிருப்ப கேஸ் கொடுறோம். இல்ல நான் வந்து ஜாலக்கா வந்து என் நவசக்தியோடைய மருமலை வந்து வேலை செஞ்சுட்டான். பாலிய பலாத்கார மாட்டான் வேலை செஞ்சுட்டான்னு கொடு கேஸ் கொடு. நான் வேணாம் சொன்னேன். நீ சொல்லு என் மருமலை வந்து இவன் கெடுத்துட்டாங்க, என் மருமலை வந்து இவன் கெடுத்துட்டான், என் மகளை வந்து கை பிடிச்சிட்டான், அவள் வலுக்கட்டாம தூட்டு கதற கதற கத்த கத்த கச கசடற கட்டப்புன்னு கப்பத்த டீச்சர் கதற கதற கத்த. இன்னும் மேல கூட உன் மகன் மேல கேஸ் கொடு. அவ இல்லையா அந்த என் பொண்டாட்டி இந்த வந்து வச்சிருந்தாங்க, என் பொண்டாட்டி வந்து என்னுடைய ஓம் நவசக்தி பீடத்தில் வந்து செயலாளராக இருந்தான் ஒருத்தன் தமிழ்மாறன்னு சொல்லி, அவனை வந்து என் பொண்டாட்டி வச்சிருந்தா, நான் தான் கூட்டி கொடுத்துரு வேலை பார்த்தேன், அது ஏதோ நமக்கு பீடத்துக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி கூட்டி கொடுத்தேன், கடைசியில் பார்த்தா அது ஜாலக்கா வெளிப்படையாக வெளியே விட்டுட்டான், அதனால வந்து என் பொண்டாட்டி தேவையான சொல்லிட்டான் அப்படின்னு கூட நீ கேஸ் கொடு. ஏன் தமிழ்மாறன் உன் பீடத்தில் இருந்தால் இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிறோம். அடுத்தது வந்து வெள்ளச்சாமி ஊட்டரமா அவனையும் தான் வச்சிருந்தான்னா கேள்விப்பட்டேன். அந்த ஐயா நல்ல மனுஷன் தாடி, அவரை குடும்படா ஏண்டா உன் பீடத்து வரலாம் போட்டாடி ஊருக்கு ஆப்பியோடா பாவண்டா. அவங்க அவரு ஏதோ நல்ல மனுஷன், ஏதோ இருக்கிற தெரியாம பார்த்துட்டு அவர் தம்பி ஏதோ கோயில்கள் கட்டிட்டு அப்படி அவர் வாக்கில் செவனேன்னு இருக்காரு, அவரையும் துள்ளார் போட்டு இல்ல உன் பொண்டாட்டி அவ்வளோ பின்ன குந்தி தேவியா இல்ல பெருத்து போயிருக்கலாடா. இல்ல நான் பொம்பளைங்களை பேச யாரும் தப்பா எடுத்துக்கோனா, இந்த மாதிரிலாம் அந்த மந்திரவாதிகள் இருக்காங்க. போலி மந்திரவாதிகளை அடையாளப்படுத்தியும் கூட நான் தான் மந்திரவாதி ஜாலக்காவுக்கும் அடையாளப்படுத்திருக்குன்னு என்ன சொல்றான் பாருங்க. இத்தனை இவ்வளவு பேச்சு பேசுறான்ல, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விஷயம் தாங்க. நான் இது நாள் வரைக்கும் நவசக்தி பொண்டாட்டி அவ வந்து பச்சோந்தி தேவடியா ஊரமேரா கண்டவன்ட்ட படுத்திருக்கிறா காலை வச்சா அப்படின்னு நான் எத்தனை வீடியோல சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோல என் பொண்டாட்டி உத்தமி அவன் சொல்லியிருக்கானா? எல்லாருமே சிந்திக்கணும், எல்லாமே நல்லா சிந்திங்க. ஒரு வீடியோவில் என் பொண்டாட்டி, அதாவது நவசக்தி ஆகிய நான், என்னுடைய மனைவி சுமதி, என் பொண்டாட்டி பத்தினி, என் பொண்டாட்டி வந்து நான் வந்து எந்த ஒரு தவறான விஷயம் என் பொண்டாட்டி பற்றி நான் வெளியே விடலை, என் கண்ணால் நான் எதையும் நான் பார்க்கல, என் பொண்டாட்டி அடுத்து கூட படுத்துருந்தேன் என் கண்ணால் நான் பார்க்கல, ஜாலக்கா சொல்றது பொய்ன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கானா? எல்லாமே சிந்திக்க செய்யணும். இந்த ஒரு வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஒரு சிந்தனையை ஏற்படுத்தணும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பொம்பளைங்களை தவறா பேச கிடையாது. ஸோ நவசக்தி மனைவி தவறா பேசுறேன், ஏன்னா அவ பேசுற ரெக்கார்டு இருக்கேன்ட, நவசக்தி பொண்டாட்டி ஆண்ட பேசுற ரெக்கார்டு இருக்குது, நவசக்தி பையன் பேசுற ரெக்கார்டு இருக்குது, இன்னொரு ரெக்கார்டு இருக்குது. நான் தேவைப்படும்போது அவளையும் நான் வெளியிட்டு விடுவேன், வெயிட் பண்ணுங்க. ஆனால் அவன் சும்மா நினைச்சிருக்கான் எல்லா ரெக்கார்டு. ஏற்கனவே இவங்கிட்ட யார் யாரெல்லாம் தீட்சை வாங்கினாங்க, என்னென்ன பண்ணாங்க, மொத்த டீட்டெயில்ஸ் என்கிட்ட வச்சிருக்கிறேன், இல்லாமலாம் நான் கிடையாது. ஸோ நவசக்தி மாதிரி முட்டாள் கிடையாது நான் ஒன்றும், எல்லாமே ஃபர்தரான பக்கா டீட்டெயில்ஸ் எவிடன்ஸோடு இருக்கு. ஆனால் இவன் வந்து போலி மந்திரவாதி, இவனுக்கு மாந்திரிகமே தெரியாது, ஒரு முட்டாள் அதாவது மந்திரவாதி சொல்லி மென்டல், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்க ஓம் சொல்ல பார்ப்போம் தெரியாது. அதே மாதிரி ஐயோ கிரீசாவும் குலதேவதா வாவா அவசி வசி சுவாங்க அடங்க செருப்பா அடிப்போம் உன் மந்திரத்தான். இதெல்லாம் உலகத்தை நெட்ல எல்லாத்த கிடக்குறா. ஐயம் கிளியமுக்கு விளக்கத்தை சொல்லு, நாங்கள் ஏத்துக்கிறோம். அதெல்லாம் இல்லை. சரி ரைட்டு, நீ அதான் சொல்ல உன் பொண்டாட்டி ஊரமைஞ்சான்னு சொன்னோம்ல, நீ ஒரு வீடியோவில் என் பொண்டாட்டி இல்லைங்க, என் பொண்டாட்டி உத்தமி அப்படின்னு ஒரு வீடியோவில் இவன் சொல்லியிருக்கானா? எல்லாமே நல்லா யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவன் கொண்டு வரவே கிடையாது. ஏன் நாம இல்லைன்னு சொன்னா அவன் ஆதாரத்தை வெளியே விட்டுடுவான். ஜாலக்கா என்ன பண்ணுவான், ஆதாரத்தை வெளியே விட்டுடுவான். இன்னைக்கு வந்து தேதி 21/9/2022. இப்போ நான் பேசிட்டு இருக்க டைமும் இப்போ வந்துடுச்சு 7:39 வந்துடுச்சு. இதனுடைய டைம் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், நீங்க வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நிமிஷம் கூட சொல்றேன், நவசக்தி பொண்டாட்டி சுமதி வந்து தமிழ்மாறனோட இல்லீகலான தொடர்பு இருந்ததன் பொருட்டு தான் அவன் வேடத்தை விட்டே சொல்லாத பேசாத நீக்கிவிட்டான். அவனை இல்லைன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நவசக்தி வந்து இது நான் தமிழ்மாறனோட இல்லை, வேற ஒருத்தன் கூட தான் இருந்தான்னு கூட நீங்க சொல்லிட்டோம். ஆனா தமிழ்மாறங்கிறவன் இவன் வேடத்தால் இருந்தான், அதில் எங்கிறது இவன் சொல்லணும்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல. நான் தான் இவ்வளோ ஆதாரத்தையும் நான் தான் புலனாய்வு பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோம்ல. இவன் என்னென்ன பண்ணா, இவன் எவங்கிட்டலாம் படுத்திருந்தா, இவன் இப்போ மரும எவன் கூட தொடர்பு வச்சிருக்கா, அவன் ஒரு புள்ள பெற்றிருக்கான் பாருங்க, அடையாள புள்ள. அதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா தெரியும் அது யாரோட புள்ளன்னு. அவனை எடுப்பானா? நான் தான் வெளிப்படையாக சொல்றேன், உன் குடும்பம் ஒரு தேடிய குடும்பம், நீ ஒரு நாதேரி பையன், உன் குடும்பம் வந்து விபச்சாரி குடும்பம்,
அதனால நீ இத்தனை பேருக்குலாம் இருக்க. நான் தான் சொல்றேன், பொதுப்படியாக சொல்லாமல் தனியாக பர்டிகுலர் பிரித்து நீ தமிழ்லாம் வரணும் உன் பொண்டாட்டி ஓத்தா, நான் தான் அப்படியே பச்சையா சொல்கிறேனே. அது கூட உன்னால் இது சொல்ல முடியலன்னா இது விட என்ன இருக்கு? இன்னும் இந்த இதை பேசுறத விட இன்னும் அசிங்கமாக கழுவி ஊற்றிருக்கேன் வாட்ஸ்அப்பில் அவனை. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் என் பொண்டாட்டி பற்றி சொல்றியா, நான் தான் பார்க்குறேன் விடமாட்டேன். அவன் பேர பிள்ளைன்னு பெற்றிருக்கான். தருதலை பெற்ற தேவையா பையன் யாரு? நவசக்தியுடைய மருமவ பச்சோ வந்துட்டு இவன் மாமியா ஒரு 4 பக்கம் போறான்னா இவன் 16 பத்த போவ போல இருக்கு. 4 8 16 பேத்த போறா ஒரு பச்சோந்தி. அவன் பார்க்கறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டான். அந்த கரும்பு அவ போறா, பணத்துக்காக போறான். தொழில் விபச்சார தொழில், ஆன்மீகம் என்கிற பேர்ல விபச்சார தொழில் பண்றது. அவ பேர பிள்ளைய பாருங்களா, ஃபேஸ்புக்கில் எல்லா ஃபேஸ்புக்லையும் போட்டிருக்கேன். எப்படி இருக்கான்னு பாருங்க. எல்லாம் அப்படியே எப்படி சொல்றது, பிச்சைக்காரன் சோறு, நூடுல்ஸ், மேகி, இட்லி, தோசை, குருமா எல்லாத்தையும் கலந்து பிச்சைக்காரன் சோறு அந்த மாதிரி அடையாளமே திரும்ப ஒரு எல்லாம் கலந்து ஒரு பிள்ளை பற்றி வச்சிருக்கிறான். அதுதான் அடையாள பிள்ளை. ஏன்னா இந்த நவசக்தி ஜானி கிடையாது, அந்த நவசக்தி ஒரு பையன் ஜானி கிடையாது, இந்த எவன் ஜானி கிடையாது. பொசுங்க ஏன் ஜாலியா இருந்தாலும் சொல்றதுல. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, நவசக்தி மந்திரத்தில் என்னை கொலை பண்ணலாம், அவனுடைய மருமகளையும் அவனுடைய மகளையும் என்கிட்ட படுக்க அனுப்புறான்னு கேட்டிருக்கேன். இன்ன வரையும் அவன் அனுப்பல. ஒருவேளை அவன் படுக்க அனுப்பிட்டாலும் அப்ப லிஸ்ட்ல நானும் தானங்க வருவேன். இல்ல என் உடம்புல தாங்கலவா? நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அடுத்து மரும பொல பண்ண மாட்டாடான்னு சொல்லியிருக்கான். இல்ல தாங்கலான்னு தான் கேட்கறேன். இதுதான் கேஸ் ஆகட்டுமே, எங்கதான் போட போகுது பார்த்துக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் போவோம், கோர்ட்டு தானே போவோம். அது சந்திக்க தயாராக தான் இருக்கேன் நான். ஏன்னா இன்னைக்கு போலி மந்திரம் இல்லை, இவனை கொண்டுட்டு போய் ஜட்ஜுக்கு முன்னாடி நிறுத்தி இந்த மாதிரி மந்திரத்தை வாயால சொல்ல சொல்லி மந்திரத்துடைய ஒவ்வொரு எழுத்துக்களுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள் என்ன, அது எப்படி பீஜமா மாறுது, பீஜத்தூர் மந்திரம் ஏன் இதெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே ஐயும் கிளியும் சவ்வும் கிரீம் கிளீம் கிளீம் கம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துடைய பொருள் என்ன. இந்த இன்னும் சொன்ன மாதிரி ஓம் எங்க இயங்குது, ஊடல ஓடுதுன்னு ரத்தம் நினைச்சுக்கிட்டான். ஓம் வந்து ரத்தம் மாதிரி அப்படின்னு. ஆமா நண்பர்களே, ரத்தம் வருது நண்பர்களே, நீங்க வந்து விளக்கு பிடிச்சீங்கன்னா விளக்கு வச்சுக்கலாம் நண்பர்களா, விளக்கு பிடிச்சின்னு விளக்கு வச்சுக்கலாம் நண்பர்களே அப்படின்னா. யாரடா நாங்க விளக்கு பிடிக்கிறதுனா, நீங்க வாங்க என்கிட்ட 2 இருக்குது, என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு, என் மகன் ஒண்ணு, என் பொண்டாட்டி ஒண்ணு, என்கிட்ட 2 இருக்குது, பழகுங்க நண்பர்களே. எல்லாம் வாங்க. இப்ப தீபாவளி ஆஃபர் வர போட்டிருக்கான், தீபாவளி வரைக்கும் தான் மாந்திரி கற்றுக் கொடுக்க முடியும். அப்படியா? ஏன் 10 நிமிஷம் சேர்த்து பயிற்சி எடுத்துக்கலாம், அதுக்கு ஃப்ரீ. ஏன்னா அங்க கிட்டத்தட்ட அவன் இவனுக்கே 53 வயசுனா அவளுக்கு எப்படி 45 வயசு, யாரோ கூட எனக்கு 2 வயசு 3 வயசு மூத்தோலா இருப்பான்னு வச்சு இவளே இந்த எத்தனை வருஷம் அனுபவம் பயிற்சி கொடுத்துருப்பா. இதெல்லாம் உடம்பு பூசா செல்ற பசங்க ஏதோ விளையாடுறமா, இந்த ஏதோ வந்து கல்யாணம் பண்ண பசங்க, கல்யாணம் பசங்க, அவனுங்களாம் இப்போ திருட்டு வந்து மாந்திரி கற்றுக்கணும், அவனுக்குலாம் இது சும்மா ஓட்ட பணக்கு ஈ பூந்து வருது. அதனால வந்து இதெல்லாம் ஈஸி தானே, கிடுக்கிடுன்னு அப்படியே போயிடுவாங்க, அப்படியே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால இப்படியும் ஒரு விஷயங்கள் பண்றான். வேணா இல்லைன்னா வெளிப்படையா சொல்லுங்க. என் பொண்டாட்டியும் பத்தினி ஒரு படத்துல சொல்லுவாரு, வடிவேலு சொல்லுவாரு, ஏன் சொல்லு 2 1 3 இது பள்ளிக்கூடத்து கணக்கு, 3 2 1 4 இது புடிச்ச கணக்கு. இதை ஃபாலோ பண்ணா ஏதோ ஒரு இது சொல்ற பீச்சில் ஏதோ பண்ணுவோம், அப்படி பீச் சொல்லி என் பொண்டாட்டி 10 செலவு வைப்பேன் அப்படின்னு. அது மாதிரி என் பொண்டாட்டி பத்தினின்னு சுமதின்னு சொல்லி ஏன் நவசக்தி ஒரு வீடியோ போடுறது, ஏன் போடுறதுல ஏன் அச்சோ ஆதாரபூர்வமா மாட்டிக்கிச்சு ஜாலா கேட்டாங்க. மாட்டினா இவன் வெளியே விட்டுருவானே. அப்புறம் கத்த கசடர்ன்ற மாதிரி கற்பித்த டீச்சர் இந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. சும்மா விளையாடு பார்க்கலாம், நாங்கள் சின்ன பிள்ளைல காலேஜில் பேசுவோம் அந்த மாதிரி. அப்புறம் அங்கே நவசக்தி பண்ணுற ட்ரைலர் வீடு டட்டுன்னு ஓடும். அப்புறம் எல்லாத்துக்கும் ஃபேஷன் ஷோ தான். உண்மை இருக்கு, பரவாயில்ல, நான் முகத்தை விட்டு பிளர் பண்ணி தான் நான் காட்டுவேன், நீங்கள் அப்படியெல்லாம் காட்ட பண்ணுறேன். வேணா நவசக்தி வேணா சொல்லுங்க பார்ப்போம். என் பொண்டாட்டி பத்தினி தான், என் பொண்டாட்டி எவனும் போகல அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட சொல்லு. நான் தான் சொல்கிறேன்ல, உன் பொண்டாட்டி தேவடியா, உன் பொண்டாட்டி ஊரை மேலே போறா, ஊரை மேயிரா, அடையாள புல உன் மரும பெற்றிருக்கான்னு. ஏன் இவன் தான் சாமி கும்பிட்றான், ஐநாவை கும்பிட்றான், பாலராமாவை கும்பிட்றான், மதுரவரம் கும்பிட்றான், கருப்பையா கும்பிட்றான்,
இதெல்லாம் நவசக்தின்னு ஒரு சாமியே கிடையாது, விட்டுருங்க. அது பேர் இப்படி இத்தனை சாமி நீ கும்பிட்ற தொட்டிச்சு பாப்பாத்தி. அப்புறம் மந்திரம் அங்காரத்திரி சிறு தாண்டவராய நமக்கு இந்த மயில் மந்திரத்தை கொண்டு வந்து உள்ள வச்சு ஓம் பண்டடி கூப்பிட்டு வந்து 2 பேத்தையும் தலையோட தண்ணி ஊற்றி என் கற்பை தப்பா சொல்லிட்டான் ஜாலக்கா அப்படின்னு போய் கோயிலில் மண்ணள்ளி வைங்க. இல்லையா ஓம் பண்டடி நிரப்புறாதுன்னா போய் தீ மதிக்க சொல்டா. எப்படி திரௌபதி எப்படி பஞ்சருக்கு பாண்டவருக்கு பொண்டாட்டி அந்த ஐவருக்கு பத்தினி அழியாத திரௌபதி சொன்ன மாதிரி ஓம் பொண்டாட்டி பத்தினி இருந்தா நெருப்பு மதிக்க சொல்லு. வாங்க தீமதிங்க. ஐயோ என்ன பார்த்து ஜாலக்கா சொல்லிட்டானே, நீ பார்த்து கேட்டுக்கா, நான் பத்தினியா உன் பொண்ணு ஏற சொல்லி. ஆனால் லைவ் வீடியோ பண்ணும், அவள் கால் சுடுதல் நாங்கள் பார்க்கணும். அவள் கால் சுடுதல் இல்லைன்னு நாங்கள் பார்க்கணும். அதனால லைவ்ல வீடியோ போட்டினா அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், உடனே கண்டுபிடிச்சிரும். ஆஹா நவசக்தி பொண்டாட்டி நெருப்பு இறங்கிட்டாடா அப்படின்னு. அப்பவும் நாங்கள் சந்தேகப்படுவோம், அந்த தேவைய செருப்பு இருப்போம். ஏன்னா நீங்கள் சாமியை மதிக்கிறது கிடையாது, சாமியை மதிக்கிறது கிடையாது. சாமி வந்து நீங்க அது பொருட்டாவே எடுத்துக்க கிடையாது. ஒன்னை பொறுத்தவரைக்கும் எவ்வளவுக்காக வந்தாலும் போன் அடிச்சா அவளுக்கு அடிவீர் வலிக்குதா, இதுதான் மந்திரம்ல. சரி அடிவீர் வலிக்குதா, அடிவீர் தூக்கு 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 தூக்கு. ஆமா அடத்துக்கிட்டான். ஆமா நண்பர்களே, வாங்க நவசக்தியில் போய் மந்திரம் கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பா. நாங்கள் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது முக்கியமான பாயிண்ட், டர்ன் பாயிண்ட். இதை நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா எதிர்காலத்தை உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்க பிள்ளைகளுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நவசக்தி நீங்க மந்திரம் வாங்கினீங்கன்னா அந்த மந்திரங்கள் வந்து நீங்க விளக்கு, அதாவது வந்து மாந்திரிக படிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சு வச்சுக்கணும் வீட்டில். ஃபர்ஸ்ட் பற்ற வச்சுட்டு தூங்கிட்டு உங்க பொண்டாட்டி தூங்கிட்டு இருந்துச்சுன்னா நேராக போயிட்டு உங்க பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிடுங்க. ஏன்னா வீட்டு தானே மனைவி தான் நம்ம எல்லா குடும்ப பாரங்களும் சுமக்கிறவாக தான். இது நவசக்தி சொன்ன தாரக மந்திரம் தான். ஸோ எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் அந்த மாதிரி ஆன்மீகத்தை நான் கற்றுக்கவும் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டில் தான் மந்திர பிரயோகம் பண்ண முடியும், பகலில் பண்ண முடியாது இல்லையா. அப்போ நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது இது அவன் சொன்னதான், எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு சொன்னது, நான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரெக்கார்டு கொடுனா என்கிட்ட ரெக்கார்டு கிடையாது. சரி என்ன இருந்தாலும் இல்லைன்னா சொல்லுங்க, நான் பதில் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எதிர் திசையில் நான் பேசி நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். சரிங்களா. அப்போ மனைவி தூங்கிட்டு இருக்கும், மனைவி காலை தொட்டு கும்பிட்டு விளக்கு பற்ற வச்சு நேராக கொண்டுட்டு வந்து மனைவி தூங்கிட்டு இருக்கப்ப நல்லா காலை 2 வச்சு பாவாடையும் சேலையும் ஃபுல்லாக தூக்கி விட்டு அந்த இடத்துல விளக்கு பிடிச்சி கொஞ்ச நேரம் எப்படி அந்த விளக்கு அந்த அம்மா எந்த திசையில் படுத்துருக்குதோ அது பொறுத்து தான் இருக்குது. இது நவசக்திகிட்ட நீங்கள் தீட்சை வாங்குற அனைவருமே இதை பண்ணணுமா. இப்படி பண்ணாதான் மந்திரம் சித்தி ஆகுமா. அப்போதான் சாமி வந்து சரரம் 10 நாளாக பேசுமா. அப்படி கொண்டுட்டு போய் விளக்கு பற்ற வச்சு அந்த விளக்கு வெளிச்சத்தில் வச்சு அங்கே பார்க்கணுமா. ஆனால் இருட்டாக இருக்கணும். இருட்டாக இருந்து அந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த அம்மாவை தூக்கிட்டு நீ அங்கே போய் பிறப்பு வச்சு விளக்கு வச்சு பார்த்தா உங்களுக்கு டான் வந்துருமா. மாந்திரிகம் வருமா, ஆன்மீகம் வருமா, சாமி வந்து கலன்னு அப்படி பேசுமா, அப்படி நினைக்கிறதெல்லாம் சொல்லுமா. இப்படியெல்லாம் ஒரு அவங்ககிட்ட இருக்கு. அவன் அதை சொல்றான். இது உண்மையா? நான் தெரியாம தான் கேட்கறேன். இது உண்மையா? இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு தெரியாத ஒரு ஆள் போய் ஒரு சாமி கும்பிடுறாங்க. இப்போ ஒரு கோயில் இருக்குது, ஒரு காளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், சிவன் கோயில், பெருமாள் கோயில் இருக்கு. நாம் ஊரில் புது கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம். அப்போ எல்லாருமே உள்ள வராங்க. அப்போ எல்லாருமே நீங்கள் போய் எங்கள் சாமி கும்பிட்டாங்கன்னு சொல்கிறோம். அப்போ தனிப்பட்ட ஒரு மனுஷன் அந்த சாமி கும்பிடும்போது அப்போ நவசக்தி சொல்கிற மாதிரி அவனுடைய பொண்டாட்டி பிறப்புறுப்பு வந்து தெய்வம் அப்படின்னு இவன் சொல்கிறான்னா அப்போ எல்லாருமே சாமி. அப்போ இவனுடைய நவசக்தி பொண்டாட்டியோ நவசக்தி மர்ம மகள்கிட்ட இவள்கிட்ட போயிட்டு அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கப்ப நம்ம விளக்கு கொடுத்து அவங்க உள்ள சாமிக்கு போய் பார்த்துட்டு வரான்னா ஒரு மனிதனுடைய மைண்ட் செட், அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும், அதை போய் விளக்க வச்சுட்டு அதை பார்த்தா யூனிமா இல்ல இது இந்த மாதிரிலாம் பார்த்தா இல்ல அவனுக்கு வந்தா வருமா, அவனுக்கு என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க. நான் எதுவுமே பேசல, நீங்களே சொல்லுங்க. நவசக்தி பொண்டாட்டியோ மருமகளோ மகளோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அந்த இடத்துல இப்போ ஒன்றும் இல்லைங்க, என்னை விட்டுருங்க, நான் தான் நவசக்தியை திட்டுறேன். இப்போ பொதுமக்கள் ஆகிய உங்ககிட்ட நான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கிறேங்க. நீங்க அப்படியே விளக்கு கையில வச்சு அப்படியே மெதுவாக அப்படியே பொறுமையாக கொண்டு போய் நவசக்தி மனைவோ மருமகளோ கொண்டாடி படுத்திருந்தாங்கன்னா அப்படியே புடவை தூக்கி விட்டு பாவாடை அடியில் வச்சு பிறப்புறதுனால காலை வச்சு அங்கே விளக்கு வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்திரம் சொல்லுங்க. இல்லை சொல்லுங்க, யாராவது மந்திரம் சொல்ல முடியுமா? இல்லை அது நடக்குமா? இது அடுக்குமா? இல்லை ஆண்டவனுக்கு அடுக்குமா? அப்போ அந்த இடத்துல என்ன செய்யுன்னா என்ன பொறுத்தவரையும் அதீத ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். நவசக்தி சாமி வந்து உங்களுக்கு இறங்குதோ இல்லையா எனக்கு தெரியாது, மாந்திரி வருதோ இல்லையா எனக்கு தெரியாது, ஆன்மீகம் வருதோ இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நவசக்தியை தீட்சை வாங்குற அனைவரும் போயிட்டு இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா நம்ம உடல் என்ன செய்யும், அதீதமான உஷ்ணங்கள் ஏற்பட்டு அதிகமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சு
குதிரை மாதிரி கழுத மாதிரி அடிச்சா அடி கிணீர். ஆனா பின்ன என்னங்க இந்த மாதிரிலாம் ஒரு வித்தையை கொடுத்தா அது என்ன பண்ணும்? இதெல்லாம் ஒரு வித்தன் கொடுக்குறான். ஆனா அதை வாங்குறதுக்கு 4 பரதேசிங்க போறான். அவன் குடும்பமே நவசத்திட்ட மந்திரம் வாங்குற உபதேசம் வாங்குற போற அத்தனை பேர் குடும்பம் அழிஞ்சு தான் போகுது. நாசமா போடுவாங்க. எவனுமே உருப்படி வர மாட்டான். ஏன்னா அவன் அந்த மாதிரி ஆளு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் நீங்க நவசத்தை தீட்சை வாங்குற பேர்ல நவசத்துக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்து அவன் பண்ணிட்டு கூட்டு போய் ஒரு 6 பொய்து வச்சு கூட விட்டுலாம். ஆமா, ஒரு 1/2 பொழுது கொண்டாந்து வச்சு திரும்ப விட்டுறலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுல நான் தான் வெளிப்பட சொல்றேன். இந்த வீடியோ எல்லாமே யூடியூப்ல தான் இருக்கும். வீடியோ யூடியூப்ல தான் இருக்கும். ஆனா வெளிப்படையே சொல்றேன். 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவன் நிறைய போட்டுருக்கான். எல்லாம் செல்ல போட்டுருக்கான் ஃபுல்லா. நவசக்தி 1000 ரூபாய் பணம் போடுறது, 2000 ரூபாய் பணம் போடுது, 3000 பணம். ஒருத்தன் 26,000 கொடுத்து மை வைக்கிறாங்கன்னா அவன் அப்ப எத்தனை பேர்த்த விலைக்கு வந்திருப்பான். நவசக்தி மறுமொழியும் மௌலியும் கூட்டு வச்சு நல்லா ஒரு மாசம் செஞ்சு அனுப்பிச்சிருப்பான்னு. அதுக்கு ஏதாவது புதுசாக ஆயில்மெண்ட்லாம் கொடுத்து அனுப்பணும். அந்த மாதிரி எத்தனை பேர் தான் தாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. நவசக்தி ஒரு போலி மந்திரவாதி. நவசக்தியை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து என்ன அடுத்த விஷயங்கள் தினசரி அப்டேட் காலையில் நவசக்தி பற்றி பதிவுகள் போட போகிறேன். ஸோ எல்லாரும் கண்டு ரசிச்சிங்க. போலி மந்திரவாதி ஆன்மீகத்தில் இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவன் மாதிரி ஒரு உலகத்தில் கேடுகட்ட ஜென்மம் நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ நவசக்தி இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பான். அப்படியே பார்த்தா நவசக்தி உன் பொண்டாட்டி பத்தினி நீ வேணா வீடியோ போட்டு நிறுவி இல்லையா பழம் கூட்டு போய் நெருப்பு மிதிக்க தீ மிதிக்க அளவு குத்து சொல்லு, அங்க பிரதர்ஷனம் பண்ண சொல்லு, எதையாவது பண்ண சொல்லு. நீ இணையதளத்தில் உன் பொண்டாடி தேவையான நான் பச்சை குத்தி வச்சிருக்கிறேன். உன் மருமவத்து ஒரு ஊதாரி ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்கிற அவனும் ஒரு விபச்சாரி தான். நீ பெற்று வச்சுட்டு ஒரு பேரப்பிள்ளை தூக்கி கொஞ்சிடு. அது அடையாள புள்ளங்கிறது என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஸோ இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் நான் தொடர்ந்து பார்க்க வரோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜாலக நமக. தொடர்ந்து பார்க்கலாம். நான் சக்தி ஒன்றா முடிஞ்சா பதில் வீடியோ கூட பார்ப்போம். ஓகே, பாய்.